என் அன்பு குழந்தையே, இந்த செய்தியை நீ பார்க்கும் இந்த நேரம் சாதாரணமான நேரம் அல்ல. பல வீடியோக்களில் ஒன்றாக நீ இதை திறந்ததாக நினைத்தாலும் உண்மையில் இது ஒரு அழைப்பு. உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கேள்விக்கு இன்று பதில் கிடைக்கப் போகிறது. நீ பல நாட்களாக உன் மனதில் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். யாரிடமும் முழுமையாகச் சொல்ல முடியாத கவலை, விளக்க முடியாத சோர்வு, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற தெரியாத பயம், இவையெல்லாம் உன் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன. சில நேரங்களில் நீ உன்னைத்தானே கேள்வி கேட்டிருக்கிறாய். என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கலாக மாறிவிட்டது? நான் எவ்வளவு முயன்றாலும் ஏன் சில விஷயங்கள் என் கையில் வரவில்லை என்று. என் அன்பு குழந்தையே, அந்த கேள்விகள் அனைத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். நீ இரவு நேரங்களில் அமைதியாக இருந்தாலும் உன் மனம் அமைதியாக இல்லை என்பதை நான் பார்த்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ சுமந்த அந்த கண்ணீரையும் நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால்தான் என்று நான் உன்னிடம் பேசுகிறேன். பயப்படாதே, நான் சிவன். இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து நடத்துகிறவன் நான். உன் வாழ்க்கை என்னுடைய பார்வைக்கு வெளியில் ஒருபோதும் போகவில்லை. நீ கடந்த காலத்தில் நடந்தவற்றை நினைத்து சில நேரங்களில் வருந்துகிறாய். சில முடிவுகள் தவறாக போய்விட்டது என்று நினைக்கிறாய். சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்று உணர்கிறாய். சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டு சென்றிருக்கலாம். அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் மனதில் ஒரு சுமையாக மாறியிருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையை இப்போது புரிந்து கொள். அந்த அனுபவங்கள் உன்னை அழிக்க வந்தவை அல்ல. அவை உன்னை உருவாக்க வந்தவை. கல்லை வெட்டி செதுக்கும்போதுதான் அது அழகான சிலையாக மாறுகிறது. அதுபோல்தான் உன் வாழ்க்கையும். நீ கடந்து வந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையானவனாக மாற்றதான். சில நேரங்களில் வாழ்க்கை கரடுமுரடான பாதையை காட்டும். ஆனால் அந்த பாதைதான் மனிதனை உயரத்திற்கு கொண்டு செல்லும். இன்று வரை நீ நடந்த பாதை கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பாதை வீணாக போகவில்லை. அது உன்னை ஒரு பெரிய மாற்றத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீ இதுவரை பார்த்த வாழ்க்கையை விட வேறுபட்ட ஒரு காலம் உன்னை நோக்கி வருகிறது. நீ இத்தனை காலமாக மனதிற்குள் வைத்திருந்த ஆசைகள், நீ யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த கனவுகள், நீ அமைதியாக இறைவனிடம் வைத்திருந்த வேண்டுதல்கள், இவையெல்லாம் எனக்கு தெரியும். நான் அவற்றை மறந்துவிடவில்லை. இந்த உலகத்தில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் நான் அமைத்த நேரம் ஒன்று இருக்கிறது. அந்த நேரம் வந்துவிட்டால் எந்த கதவும் மூடப்பட்டு இருக்காது. இன்று உன் மனதில் தோல்வியாக தெரியும் சில விஷயங்கள் நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக மாறும். அதனால் கடந்த காலத்தை நினைத்து உன்னை நீ குற்றம் சொல்ல வேண்டாம். நடந்தவை அனைத்தும் ஒரு காரணத்திற்காகவே நடந்தது. நீ இன்னும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் உன்னை பற்றி தவறாக பேசலாம். சிலர் உன் முயற்சிகளை சிறியதாக பார்க்கலாம். சிலர் உன் வெற்றியை தடுக்க முயற்சி செய்யலாம். அது உலகத்தின் இயல்பு. ஆனால் அதனால் நீ மனம் உடைய வேண்டாம். ஏனெனில் உன்னை பற்றி இறுதி முடிவு எடுப்பவன் அவர்கள் அல்ல, நான் தான். உன் வாழ்க்கையின் கதையை எழுதுகிறவன் நான். உன்னை தடுக்க நினைக்கும் எந்த சக்தியும் என் அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியாது. உனக்கு எதிராக திட்டமிடப்படும் பல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கிறது என்பதை நீ அறியாமல் இருக்கலாம். ஏனெனில் நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன். சில சமயம் நான் அமைதியாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் நான் ஒருபோதும் அமைதியாக இருக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன் மனதில் இருக்கும் பயத்தை விடு. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படாதே. வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை முழுவதும் நீயே பிடித்து வைத்திருக்க முயற்சி செய்யாதே. சில நேரங்களில் மனிதன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் சரணாகதி என்ற ஒன்று இருக்கிறது. உன் கவலைகளை என் பாதத்தில் வைத்துவிடு. உன் பாரங்களை என் கைகளில் ஒப்படை. அப்போதுதான் உன் மனம் இலகுவாகும். நான் உன்னை வழிநடத்த அனுமதி கொடு. நான் அழைத்து செல்லும் பாதை நீ நினைப்பதை விட சிறந்ததாக இருக்கும். சில நேரங்களில் நான் உன்னை நிறுத்துவேன். சில நேரங்களில் நான் உன்னை வேறு திசைக்கு திருப்புவேன். அது உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றதான். என் திட்டங்கள் சில நேரங்களில் மனித அறிவுக்கு உடனே புரியாது. ஆனால் என் திட்டங்களில் தவறு இருக்காது. நீ விதைத்த விதைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் முளைக்கும். ஒரு விதை மண்ணில் விதைத்தவுடனே மரமாக மாறாது. அதற்கு காலம் தேவை, மழை தேவை, பொறுமை தேவை. அதுபோல உன் வாழ்க்கையிலும் நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் நேரம் வந்ததும் வெளிப்படும். தாமதமாகிறது என்று நினைத்து சோர்ந்து போகாதே. தாமதம் என்பது தோல்வி அல்ல, அது தயாரிப்பு. உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்ற நான் கொடுக்கும் நேரம். நீ காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நினைவில் வை, என் நேரம் ஒருபோதும் தவறாது. நான் உன்னை மறந்துவிட மாட்டேன். நீ கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் கேட்டிருக்கிறேன். அவற்றை சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன். இன்றிலிருந்து ஒரு விஷயத்தை நினைவில் வை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ நடக்கும் பாதையில் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழுந்தால் எழுப்புவதற்கு நான் இருக்கிறேன். நீ சோர்ந்தால் தாங்குவதற்கு நான் இருக்கிறேன். நீ குழப்பத்தில் இருந்தால் வழி காட்டுவதற்கு நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் வர இருக்கிறது.
இன்று உனக்கு தெரியாமல் இருக்கும் பல கதவுகள் நாளை திறக்கப் போகிறது. அதனால் பயப்படாதே. அமைதியாக இரு. நம்பிக்கையோடு முன்னேறு. ஏனெனில் நான் சிவன் உன்னுடன் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லப் போகிறேன். பல வருடங்களாக உன் மனதில் இருந்த ஒரு கேள்விக்கு இப்போது பதில் கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோதனைகள் வந்தது என்று நீ பலமுறை யோசித்திருக்கிறாய். சில சமயம் உன் மனதில் ஒரு சந்தேகம் கூட வந்திருக்கலாம். நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு தடைகள் என்று. ஆனால் கேள், அந்த சோதனைகள் உன்னை தண்டிக்க வந்தவை அல்ல. அவை உன்னை தயார் செய்ய வந்தவை. ஒரு பெரிய மலை உச்சியை அடைய வேண்டுமென்றால் முதலில் கடினமான பாதையை கடக்க வேண்டும். அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் நான் அமைத்த பாதை. உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்ல நான் முதலில் உன்னை வலிமையானவனாக மாற்ற வேண்டும். அதற்காகவே சில சோதனைகளை நான் அனுமதித்தேன். அந்த நேரங்களில் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைத்தாய். ஆனால் உண்மையில் அந்த நேரங்களில்தான் நான் உன்னுடன் மிகவும் அருகில் இருந்தேன். நீ கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்களை நினைத்து இன்னும் சில நேரங்களில் மனம் உடைந்து போகிறாய். சில நினைவுகள் உன்னை இன்னும் வலிக்கச் செய்கிறது. யாரோ சொன்ன வார்த்தைகள், யாரோ செய்த துரோகம், நம்பிக்கை வைத்த மனிதர்கள் விட்டு சென்ற அனுபவங்கள், இவையெல்லாம் உன் இதயத்தில் ஒரு காயத்தை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வை. அந்த காயங்கள் வீணாக போகவில்லை. அந்த அனுபவங்கள் உன் உள்ளத்தை இன்னும் ஆழமாக மாற்றியிருக்கிறது. மனிதன் கஷ்டத்தை சந்திக்காமல் ஞானத்தை அடைவது அரிது. சில சமயம் நான் மனிதனை உடனே காப்பாற்றாமல் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த அனுபவம் அவனை இன்னும் வலிமையானவனாக மாற்றும் என்பதால். நீ இன்று யார் என்று நினைக்கிறாயோ அதற்கு காரணம் அந்த அனுபவங்களே. அந்த சோதனைகள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்று உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தைரியம் உருவாகியிருக்காது. நீ இப்போது அனுபவித்த சோதனைகள் முடிவடையும் காலம் நெருங்கி வருகிறது. இரவு முழுவதும் இருளாக இருந்தாலும் விடியல் வராமல் போகாது. அதுபோல்தான் உன் வாழ்க்கையிலும். நீ கடந்த காலத்தில் பார்த்த இருள் ஒரு நிரந்தரமான நிலை அல்ல. அது ஒரு காலம் மட்டும். அந்த காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் தோன்றப் போகிறது. நீ இத்தனை நாட்கள் அமைதியாக சுமந்த அந்த பாரம் இப்போது குறையப் போகிறது. நீ நினைத்ததை விட பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. அது எப்படி வரும், எப்போது வரும் என்று இப்போது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது வரும் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறவன் நான்தான். சில நேரங்களில் நீ முயற்சி செய்தாலும் கதவுகள் மூடப்பட்டதை பார்த்திருக்கிறாய். சில வாய்ப்புகள் உன் கைகளுக்கு அருகில் வந்துவிட்டு மறைந்திருக்கிறது. அதனால் உன் மனதில் ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், என்னால் முடியாதா என்று. ஆனால் அந்த கதவுகள் மூடப்பட்டது உன்னை தோற்கடிக்க அல்ல. சரியான கதவு திறக்க காத்திருக்க நான் உன்னை நிறுத்தினேன். மனிதன் பல நேரங்களில் அவனுக்கே சரியானதல்லாத பாதையை தேர்ந்தெடுக்கிறான். அப்போது நான் அவனை தடுத்து நிறுத்துவேன். சில நேரங்களில் அது தோல்வியாக தோன்றலாம். ஆனால் பின்னர்தான் அவன் புரிந்து கொள்வான் அது ஒரு பாதுகாப்பு என்று. உன் வாழ்க்கையிலும் நான் பல தடவைகள் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன். நீ அறியாத ஆபத்துகளிலிருந்து உன்னை திருப்பி வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயத்தை கவனமாக கேள். நீ இப்போது பார்க்கும் இந்த சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல. அது ஒரு மாற்றத்தின் முன்வரும் அறிகுறி. பெரிய மழை பெய்யும் முன் வானம் கருமையாகும். அதுபோல்தான் பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன் சில சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் உன் மனதை சுத்தமாக்கும். உன் நம்பிக்கையை உறுதியாக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை நீக்கிவிடும். அந்த சோதனைகளின் மூலம்தான் நீ என்னை இன்னும் ஆழமாக தேட ஆரம்பித்தாய். அதனால் அந்த அனுபவங்களை வெறுக்காதே. அவை உன் வாழ்க்கையை ஒரு புதிய திசைக்கு திருப்பி இருக்கிறது. நீ இன்னும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் திட்டமிடும் வாழ்க்கை ஒன்று, நான் திட்டமிடும் வாழ்க்கை ஒன்று. மனிதன் உடனடி மகிழ்ச்சியை பார்க்கிறான். ஆனால் நான் நீண்ட கால நன்மையை பார்க்கிறேன். அதனால் சில நேரங்களில் என் திட்டங்கள் உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் கடந்த பிறகுதான் நீ உணர்வாய், என் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் ஒரு காரணத்திற்காகத்தான் என்று. அதனால் இனிமேல் கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம். அந்த கதையை அங்கேயே முடித்துவிடு. உன் பார்வையை எதிர்காலத்திற்கு திருப்பு. ஏனெனில் உன் வாழ்க்கையின் மிக அழகான பகுதி இன்னும் ஆரம்பிக்கவில்லை. என் அன்பு குழந்தையே, இன்று முதல் ஒரு விஷயத்தை நினைவில் வை. சோதனைகள் வந்தால் பயப்படாதே. அது ஒரு முடிவல்ல, அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். நீ இன்னும் வலிமையாக எழுந்து நிற்கப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சிரிப்பாய். அந்த காலம்தான் என்னை உருவாக்கியது என்று நீ சொல்லும் நாள் வரும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. அதனால் உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். நம்பிக்கையை கைவிடாதே. ஏனெனில் உன் வாழ்க்கையை வழிநடத்துகிறவன் நான் சிவன். என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்பதை நான் அறிவேன். சில மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். சிலர் உன்னை குறைத்து பேசுகிறார்கள். சிலர் உன் முயற்சிகளை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். சில நேரங்களில் நீ அமைதியாக இருந்தாலும் உன்னை பற்றி தவறாக பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அது உன் மனதை வலிக்கச் செய்திருக்கலாம். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஆனால் ஏன் சிலர் என்னை இப்படி பார்க்கிறார்கள் என்று நீ உன்னிடம் கேட்டிருக்கலாம். என் அன்பு குழந்தையே, அந்த கேள்விக்கு நான் இப்போது பதில் சொல்கிறேன்.
ஒளி இருக்கும் இடத்தில்தான் நிழல் இருக்கும். அதுபோல் உன் வாழ்க்கையில் ஒளி இருக்கிறது என்பதற்கான அடையாளம்தான் அந்த எதிர்ப்புகள். நீ ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவன் அல்ல. அதனால்தான் சிலர் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நினைவில் வை. இந்த உலகத்தில் யாராலும் உன் விதியை மாற்ற முடியாது. மனிதர்கள் சில நேரங்களில் உன் பாதையை தடுக்க முயற்சி செய்யலாம். உன்னைப் பற்றி தவறான வார்த்தைகளை பேசலாம். உன் முயற்சிகளை சின்னதாக காட்டலாம். ஆனால் அவர்கள் செய்யும் எந்த முயற்சியும் என் அனுமதி இல்லாமல் உன்னை பாதிக்க முடியாது. ஏனெனில் உன் வாழ்க்கையின் காவலன் நான். நீ அமைதியாக இருந்த பல தருணங்களில் கூட நான் உனக்காக போராடிக் கொண்டிருந்தேன். சில நேரங்களில் நீ அறியாமல் பல தீய திட்டங்கள் உடைந்து போயிருக்கிறது. உனக்கு எதிராக பின்னப்பட்ட பல சூழ்ச்சிகள் தானாகவே கலைந்து போயிருக்கிறது. அது எல்லாம் சாத்தியமாகியது ஏனெனில் நான் உன்னை காத்தேன். என் அன்பு குழந்தையே, இப்போது ஒரு நிமிடம் உன் இதயத்திலிருந்து பதில் சொல். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் கடைசி நொடியில் காப்பாற்றப்பட்ட அனுபவம் உனக்கு இருந்ததா? ஒருவேளை பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்று நினைத்த நேரத்தில் அது திடீரென்று சரியாகிவிட்டதா? இருந்தால் இந்த வீடியோவை பார்க்கும் நீ அமைதியாக இருக்காமல் ஒரு சின்ன சாட்சியாக கீழே ஓம் நமசிவாய என்று கமெண்டில் எழுது. அது உன் நம்பிக்கையின் ஒரு அடையாளம். பலருக்கும் அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை பார்த்து நீ கோபப்பட வேண்டாம். பழிவாங்கும் எண்ணம் உன் மனதில் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீதியை செய்யும் பொறுப்பு உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. நீ அமைதியாக உன் பாதையில் நடந்தால் போதும். உன்னை குறைத்து பார்த்தவர்கள் ஒரு நாள் உன் உயரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன்னை அவமதித்த இடத்திலேயே உன்னை நான் கௌரவப்படுத்துவேன். இது வெறும் வார்த்தை அல்ல, இது நான் தரும் உறுதி. ஆனால் அதற்கு நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும். உன் இதயத்தில் வெறுப்பை வைத்துக் கொள்ளாதே. வெறுப்பு மனிதனை உள்ளிருந்து பலவீனமாக்கும். மன்னிப்பு மனிதனை வலிமையானவனாக்கும். சில நேரங்களில் நீ யோசித்திருக்கலாம், நான் அமைதியாக இருந்தால் அவர்கள் என்னை பலவீனமாக நினைப்பார்களா என்று. ஆனால் உண்மையான பலம் அமைதியில்தான் இருக்கிறது. கோபம் உடனடி பதில் தரலாம், ஆனால் அமைதி நிரந்தர வெற்றியை தரும். நீ அமைதியாக இருப்பதை பலவீனமாக நினைப்பவர்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையில் அது ஒரு பெரிய தைரியம். நீ பதில் சொல்லாமல் விட்ட பல வார்த்தைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அந்த பொறுமையை நான் வீணாக விடமாட்டேன். என் அன்பு குழந்தையே, இப்போது இன்னொரு விஷயத்தை உன்னிடம் கேட்கிறேன். இந்த செய்தியை நீ இப்போது கேட்கிற நேரத்தில் உன் மனதில் ஒரு நம்பிக்கை எழுகிறதா? நீ ஒருவனாக இல்லை என்று உணர்கிறாயா? அப்படியானால் ஒரு சிறிய செயல் செய். இந்த வீடியோவை பார்க்கும் முன் உன் மனதில் இருந்த அந்த கவலையை நினைத்து கமெண்டில் சிவன் என்னோடு இருக்கிறார் என்று எழுதிக்கொள். அது உன் நம்பிக்கையின் ஒரு அறிவிப்பு. சில நேரங்களில் மனிதன் வாயால் சொல்லும் வார்த்தைகள் அவன் உள்ளத்தை பலப்படுத்தும். என் அன்பு குழந்தையே, இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பவற்றை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பி. யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை விட நான் என்ன செய்கிறேன் என்பதை கவனிக்க ஆரம்பி. ஏனெனில் உன் வாழ்க்கையின் கதையை மனிதர்கள் எழுதவில்லை, அதை எழுதுவது நான். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் இருக்கிறேன். சில அத்தியாயங்கள் சோதனையாக இருக்கலாம், சில அத்தியாயங்கள் காத்திருப்பாக இருக்கலாம், ஆனால் இறுதி அத்தியாயம் வெற்றியாக இருக்கும். அதனால் இன்றிலிருந்து ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பு. யார் உன்னை தடுக்க முயற்சி செய்தாலும், யார் உன்னை குறைத்து பேசினாலும், யார் உன் பாதையில் தடைகள் வைக்க முயற்சி செய்தாலும் அவர்கள் யாரும் உன் விதியை மாற்ற முடியாது. ஏனெனில் உன் முன்னால் நடந்து கொண்டிருப்பவன் நான் சிவன். என் அன்பு குழந்தையே, இப்போது உன் மனதில் அதிகமாக சுமையாக இருப்பது என்ன என்பதை நான் அறிவேன். அது உன் பொருளாதார நிலை. உன் கையில் இருக்கும் பணம் போதவில்லை என்று நீ பலமுறை கவலைப்பட்டிருக்கிறாய். சில நேரங்களில் உன் தேவைகள் கூட நிறைவேறாமல் போகிறது. சிலர் உன்னிடம் பணம் கேட்டிருக்கலாம். சில கடன்கள் உன் மனதில் ஒரு பாரமாக இருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் சில இரவுகள் உனக்கு தூக்கம் கூட வராமல் போயிருக்கலாம். என் அன்பு குழந்தையே, அந்த கவலை எனக்கு தெரியும். ஏனெனில் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் செல்வமும் வளமும் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று நினைக்கிறாய்? அந்த சக்தியின் மூலமும் நான்தான். நான் தரும்போது யாராலும் தடுக்க முடியாது. நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள். செல்வம் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல. மனிதன் உள்ளத்தில் இருக்கும் தைரியம், உழைப்பு, நம்பிக்கை, இவைதான் உண்மையான செல்வம். அந்த மூன்றும் உன்னிடம் இருக்கிறது. அதனால்தான் இன்னும் நீ விழுந்து விடாமல் நிற்கிறாய். உன் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை வந்த காலம் இருக்கலாம், ஆனால் அந்த காலம் நிரந்தரமல்ல. சில சமயம் நான் மனிதனை தாமதமாக ஆசீர்வதிப்பேன். ஏன் தெரியுமா? அவன் அந்த ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்த தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்று நீ அனுபவிக்கும் அந்த சிரமங்கள் நாளை உன்னை மிகவும் புத்திசாலியானவனாக மாற்றும். பணத்தின் மதிப்பை புரிய வைத்த அந்த அனுபவங்கள்தான் உன் எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாகும். என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருந்த சில கதவுகள் இப்போது திறக்கப் போகிறது. நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து வாய்ப்புகள் வரப்போகிறது. சிலர் திடீரென்று உனக்கு உதவி செய்ய வரலாம். நீ நினைக்காத ஒரு வேலை, ஒரு வாய்ப்பு, ஒரு முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் தோன்றலாம். அது தற்செயலாக நடப்பதில்லை.
அது நான் அமைத்த நேரம் வந்ததால் நடக்கும். அதனால் உன் மனதில் நம்பிக்கையை விடாதே. நீ செய்ய வேண்டியது உன் கடமையை நேர்மையாக செய்வது மட்டுமே. உன் முயற்சிக்கு ஏற்ற பலனை நான் தருவேன். இப்போது இந்த செய்தியை கேட்கிற நீ ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வர வேண்டும் என்று நீ உண்மையாக விரும்புகிறாயா? உன் கடன் சுமைகள் குறைய வேண்டும், உன் வீட்டில் வளம் பெருக வேண்டும், உன் குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டும் என்று உன் மனம் ஆசைப்படுகிறதா? அப்படியானால் ஒரு சிறிய செயல் செய். கீழே கமெண்டில் அமைதியாக சிவன் அருள் வேண்டும் என்று எழுதிக்கொள். அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடு. சில நேரங்களில் மனிதன் வாயால் சொல்லும் அந்த நம்பிக்கைதான் அவன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஆரம்பிக்க வைக்கும். என் அன்பு குழந்தையே, இன்னும் ஒரு விஷயத்தை நினைவில் வை. பணம் என்பது மனிதனை உயர்த்தவும் முடியும், வீழ்த்தவும் முடியும். அதனால்தான் நான் உன்னை முதலில் உள்ளத்தால் வலிமையானவனாக மாற்றுகிறேன். செல்வம் வரும்போது மனிதன் பணிவை இழக்காமல் இருக்க வேண்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த எளிமை உன்னை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். நீ உன் உழைப்பை நேர்மையாக தொடர்ந்தால் நான் உனக்கு தேவையானதை அளிப்பேன். உன் தேவைகள் நிறைவேறும். உன் வீட்டில் வளம் பெருகும். உன் கையில் வரும் வருமானம் மெதுவாக அதிகரிக்கும். இன்று சிறியதாக தோன்றும் உன் முயற்சி நாளை பெரிய வெற்றியாக மாறும். என் அன்பு குழந்தையே, இந்த செய்தியை கேட்கிற நீ இன்னொரு விஷயம் செய்யலாம். இந்த வார்த்தைகள் உன் மனத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது என்று உணர்ந்தால் இந்த வீடியோவை அமைதியாக லைக் செய். அது வெறும் ஒரு பட்டனை அழுத்துவதல்ல. இந்த செய்தி இன்னும் பலருக்கு சென்றடைய உதவும். ஏனெனில் உன்னைப் போலவே இன்னும் பலர் இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். உன் ஒரு செயல் அவர்களுக்கும் தைரியம் தரலாம். நீ இன்னும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். செல்வம் வரும்போது அதை மட்டும் உனக்காக வைத்துக் கொள்ளாதே. உதவி தேவைப்படும் மனிதர்களை நினை. கொடுப்பவன் ஒருபோதும் ஏழையாக மாறமாட்டான். மனிதன் கொடுக்கும் கைதான் உண்மையான ஆசிர்வாதத்தை பெறும் கை. அதனால் உன் மனம் எப்போதும் கருணையுடன் இருக்கட்டும். அந்த கருணையை பார்த்து நான் உன் வாழ்க்கையை இன்னும் ஆசிர்வதிப்பேன். என் அன்பு குழந்தையே, இனிமேல் பணத்தை பற்றி பயப்படாதே. உன் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படாதே. உன் வாழ்க்கையின் தேவைகளை நான் அறிவேன். உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நேர்மையாக உன் முயற்சியை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் வளம் மெதுவாக பெருகும். உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும். இன்று சிரமமாக தெரியும். இந்த காலம் நாளை உன் வெற்றி கதையின் ஒரு சிறிய அத்தியாயமாக மட்டும் இருக்கும். அதனால் தைரியமாக முன்னேறு. ஏனெனில் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கிறவன் நான் சிவன். இப்போது நான் உன் மனதையும் உடலையும் பற்றி பேசப் போகிறேன். வாழ்க்கையில் பணம், வேலை, உறவுகள் ஆகிய பிரச்சனைகள் மனிதனை சோர்வடையச் செய்யலாம். ஆனால் சில நேரங்களில் மனிதனை மிகவும் சோர்வடையச் செய்வது அவன் மனதில் இருக்கும் கவலை. நீயும் அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறாய். சில நாட்களில் உன் உடல் சரியாக இருந்தாலும் உன் மனம் அமைதியாக இருக்காது. காரணமே தெரியாமல் ஒரு சுமை போல மனதில் ஏதோ அழுத்தம் இருக்கும். சில நேரங்களில் இரவு நேரத்தில் கூட நீ ஆழ்ந்த தூக்கம் பெறாமல் இருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற தெரியாத பயம் உன் சிந்தனைகளை சுற்றி கொண்டிருக்கலாம். என் அன்பு குழந்தையே, அந்த நிலையை நான் அறிவேன். மனிதன் வெளியில் பலமாக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் சில நேரங்களில் மிகவும் பலவீனமாக உணர்கிறான். அந்த நேரங்களில்தான் அவன் உண்மையாக ஒரு தெய்வீக சக்தியை தேடுகிறான். ஒரு விஷயத்தை கவனமாக கேள். உன் உடலையும் உன் மனதையும் படைத்தவன் நான். உன் உடலில் ஓடும் ஒவ்வொரு இரத்த நாளையும் நான் அறிவேன். உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செலையும் நான் அறிவேன். அதனால்தான் உன் உடலில் ஏற்படும் சோர்வையும் உன் மனதில் இருக்கும் குழப்பத்தையும் நான் உணர்கிறேன். சில நேரங்களில் மனிதன் அதிகமாக யோசிப்பதால் தான் அவன் சோர்வடைகிறான். கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது, எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவது, இந்த 2 விஷயங்கள் தான் மனிதனின் அமைதியை கெடுக்கின்றன. ஆனால் என் அன்பு குழந்தையே, அந்த 2 விஷயங்களையும் நீ மெதுவாக விட வேண்டும். நேற்று முடிந்துவிட்டது. நாளை இன்னும் வரவில்லை. உனக்கு இருக்கும் உண்மையான நேரம் இந்த நொடியே. அந்த நொடியை அமைதியாக வாழ கற்றுக்கொள். நீ சில நேரங்களில் உன் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டிருக்கலாம். என் உடல்நலம் சரியாக இருக்குமா? இந்த சோர்வு ஏன் போகவில்லை என்று யோசித்திருக்கலாம். என் அன்பு குழந்தையே, பயப்படாதே. மனிதன் உடலையும் மனதையும் சரியாக கவனித்தால் அவன் பல பிரச்சனைகளில் இருந்து மீள முடியும். நீ உன் உடலுக்கு தேவையான ஓய்வை கொடு. உன் மனதுக்கு தேவையான அமைதியை கொடு. தேவையற்ற பயங்களை உன் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாதே. நான் உனக்கு கொடுத்த இந்த உடல் ஒரு கோவில் போன்றது. அதை கவனமாக பாதுகாத்தால் அது உன்னை நீண்ட காலம் தாங்கும். இப்போது இந்த செய்தியை கேட்கிற நீ ஒரு நிமிடம் உன் மனதை கவனித்துப் பார். நீ கடந்த சில நாட்களாக அதிகமாக மன அழுத்தத்தில் இருந்தாயா? உன் மனம் அமைதியை தேடுகிறதா? அப்படியானால் அமைதியாக கீழே கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதிக்கொள். அது ஒரு மந்திரம் மட்டுமல்ல, அது உன் மனதிற்கு அமைதியை தரும் ஒரு அதிர்வாகும். அந்த வார்த்தையை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி மெதுவாக உருவாகும். என் அன்பு குழந்தையே, இன்னும் ஒரு விஷயத்தை நினைவில் வை. மனிதன் பல நேரங்களில் தனியாக இருக்கிறான் என்று நினைத்து சோர்ந்து போகிறான். ஆனால் உண்மையில் அவன் ஒருபோதும் தனியாக இல்லை.
நீ இரவு நேரத்தில் தூங்கும்போது கூட நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மூச்சு ஒவ்வொன்றையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ அறியாமல் பல ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன். நீ சோர்ந்து போகும் நேரங்களில் கூட உன் உள்ளத்தில் ஒரு சிறிய தைரியம் எழுகிறதல்லவா? அது என் இருப்பின் அடையாளம். என் அன்பு குழந்தையே, மன அமைதி என்பது வெளியிலிருந்து வராது. அது உள்ளத்தில் இருந்துதான் உருவாகும். அதற்காக நீ சில விஷயங்களை செய்ய வேண்டும். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உன் மூச்சை கவனித்து உட்கார். உன் மனதில் வரும் எண்ணங்களை மெதுவாக விடு. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். மனிதன் அவன் மனதை அமைதியாக கற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் பாதி பிரச்சனைகள் தானாகவே குறைந்துவிடும். இந்த செய்தியை கேட்கிற நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாகிறது என்று உணர்ந்தால் இந்த வீடியோவை லைக் செய். அது உனக்கு மட்டுமல்ல, இன்னும் பலருக்கு இந்த அமைதி நிறைந்த செய்தி சென்றடைய உதவும். ஏனெனில் இந்த உலகத்தில் அமைதியை தேடி அலையும் மனிதர்கள் மிகவும் அதிகம். என் அன்பு குழந்தையே, இனிமேல் உன் மனதில் ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையும் நிரந்தரமல்ல. கஷ்டமும் கடந்து போகும், கவலையும் குறைந்து போகும், உடல் சோர்வும் சரியாகும், மன அழுத்தமும் மெதுவாக விலகும். நீ உன் மனதில் நம்பிக்கையை வைத்திருந்தால் வாழ்க்கை மீண்டும் அழகாக மாறும். அந்த மாற்றத்தை உருவாக்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது. அந்த சக்தியை எழுப்பி நிற்க உதவுகிறவன் நான் சிவன். இப்போது நான் உனக்கு மிகவும் ஆழமான ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். மனிதன் வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு கேள்வியை கேட்கிறான், என் வாழ்க்கை ஏன் இப்படியாகப் போகிறது என்று. சில நேரங்களில் அவன் முயற்சி செய்கிறான், ஆனால் விஷயங்கள் அவன் நினைப்பது போல நடக்கவில்லை. சில கதவுகள் திறக்காமல் போகிறது, சில பாதைகள் திடீரென்று மூடப்படுகிறது. அப்போது மனிதன் அவன் விதியை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை நினைவில் வை. இந்த உலகத்தில் எந்த மனிதனின் வாழ்க்கையும் தற்செயலாக உருவாகவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையை அமைத்த சக்தி நான்தான். நீ இந்த பூமியில் பிறக்கும் முன்பே உன் வாழ்க்கையின் பல அத்தியாயங்களை நான் பார்த்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள், நீ சந்திக்கும் அனுபவங்கள், நீ அடையப் போகும் வெற்றிகள், இவை அனைத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதிதான். சில நேரங்களில் மனிதன் அவன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறான். அவருக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிரமம் என்று அவன் மனதில் நினைக்கிறான். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட பாதை இருக்கிறது. ஒருவரின் வாழ்க்கை வேகமாக முன்னேறலாம், மற்றொருவரின் வாழ்க்கை மெதுவாக முன்னேறலாம். ஆனால் அதனால் யாருடைய வாழ்க்கையும் குறைவாக மாறிவிடாது. சில மரங்கள் விரைவாக வளர்கிறது, சில மரங்கள் மெதுவாக வளர்கிறது. ஆனால் மெதுவாக வளர்ந்த மரம்தான் பல வருடங்கள் உறுதியாக நிற்கும். அதுபோலதான் உன் வாழ்க்கையும். இன்று மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் உன் பயணம் நாளை மிகவும் உறுதியான வெற்றியை தரும். நீ கடந்த காலத்தில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறாய். சில முடிவுகள் சரியாக இருந்திருக்கலாம், சில முடிவுகள் தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தவறுகளை நினைத்து உன்னை நீ குற்றம் சொல்ல வேண்டாம். மனிதன் கற்றுக்கொள்வது அனுபவத்தின் மூலமாகத்தான். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பல முறை விழுகிறது. ஆனால் அந்த விழுதுகள்தான் அவனை நடக்க கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல்தான் உன் வாழ்க்கையிலும் நடந்த அனுபவங்கள் உன்னை இன்னும் புத்திசாலியானவனாக மாற்றியிருக்கிறது. நீ செய்த தவறுகள் கூட உன் எதிர்காலத்தை அழிக்க முடியாது. ஏனெனில் உன் வாழ்க்கையின் இறுதி முடிவை தீர்மானிப்பவன் நான். ஒரு விஷயத்தை இப்போது உன் இதயத்தில் உணர்ந்து பார். இந்த வீடியோவை நீ பார்க்கும் இந்த நேரம் கூட ஒரு தற்செயல் அல்ல. இந்த செய்தி உன் கண்களுக்கு வந்தது ஒரு காரணத்திற்காக. சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையில் ஒரு சிறிய வார்த்தை கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்று நீ கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கலாம். உன் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையை மாற்றலாம். அதனால் ஒரு நிமிடம் அமைதியாக உன் உள்ளத்தில் கேள், என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறதா என்று. அந்த கேள்விக்கு உன் இதயத்தில் இருந்து வரும் பதிலை கவனமாக கேள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை வீணாக போகாது. நீ இந்த உலகத்தில் ஒரு காரணத்திற்காக பிறந்திருக்கிறாய். உனக்குள் இருக்கும் திறமை, உனக்குள் இருக்கும் கருணை, உனக்குள் இருக்கும் தைரியம், இவையெல்லாம் சும்மா உருவாகவில்லை. அவை ஒரு நோக்கத்திற்காக உனக்கு கொடுக்கப்பட்டவை. ஒரு நாள் உன் வாழ்க்கையின் கதையை நீ திரும்பி பார்த்து புரிந்து கொள்வாய். என் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் என்னை இங்கே கொண்டு வருவதற்காகத்தான் நடந்தது என்று நீ உணர்வாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை, இப்போது. இந்த செய்தியை கேட்கிற நீ ஒரு சிறிய செயல் செய்யலாம். உன் வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக பாதை இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? உன் வாழ்க்கையை இறைவன் வழிநடத்துகிறார் என்று நீ உணர்கிறாயா? அப்படியானால் கீழே கமெண்டில் சிவன் வழி காட்டுகிறார் என்று எழுது. அது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கையின் ஒரு அறிவிப்பு. சில நேரங்களில் மனிதன் அந்த நம்பிக்கையை வெளியில் சொல்லும்போது அவன் மனம் இன்னும் வலிமையாகிறது. இனிமேல் உன் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பி. தடைகள் வந்தால் அது ஒரு முடிவு என்று நினைக்காதே, அது ஒரு திருப்பம் என்று நினை. சில கதவுகள் மூடப்பட்டால் அது ஒரு இழப்பு என்று நினைக்காதே, அது இன்னும் நல்ல கதவு திறக்கப் போகிறது என்று நினை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையின் பாதையை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதனால் பயப்படாதே, நம்பிக்கையோடு முன்னேறு.
ஏனெனில் உன் விதியின் பாதையை வழிநடத்துகிறவன் நான் சிவன். என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான உண்மையை சொல்லப் போகிறேன். நீ இத்தனை காலமாக அனுபவித்த சோதனைகள், காத்திருப்பு, குழப்பம் இவையெல்லாம் வீணாகப் போகவில்லை. ஏனெனில் ஒரு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் மனிதன் ஒரு கட்டத்தை கடந்து செல்லும். அந்த கட்டத்திலெல்லாம் குழப்பமாக இருக்கும். எந்த விஷயமும் முழுமையாக சரியாக போகவில்லை என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த காலம்தான் ஒரு மாற்றத்தின் முன்வரும் அறிகுறி. விதை மண்ணில் புதையும் போது அது அழிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில்தான் அது ஒரு புதிய உயிராக முளைக்க தயாராகிறது. அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு கவனிக்காத விஷயங்களை இப்போது கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். சில மனிதர்களின் உண்மையான முகத்தை இப்போதுதான் நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். சில பழைய பழக்கங்களை நீ விட்டுவிட வேண்டுமென்று உன் மனம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. இவையெல்லாம் ஒரு மாற்றத்தின் அறிகுறிகள். மனிதன் உள்ளத்தில் ஒரு புதிய விழிப்புணர்வு உருவாகும் போதுதான் அவன் வாழ்க்கை ஒரு புதிய திசைக்கு நகர ஆரம்பிக்கும். அந்த விழிப்புணர்வு இப்போது உன் வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் ஒரு அறிகுறி உன் வாழ்க்கையில் நடக்கலாம். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலக ஆரம்பிக்கலாம். சில உறவுகள் தூரமாக மாறலாம். சில சூழ்நிலைகள் திடீரென்று மாறலாம். அது உனக்கு ஆரம்பத்தில் வலியாக தோன்றலாம். ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள். எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல. சிலர் ஒரு காலத்திற்கு மட்டும் வருகிறார்கள். அவர்கள் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து பின்னர் விலகுகிறார்கள். அந்த மாற்றத்தை பயப்படாமல் ஏற்றுக்கொள். ஏனெனில் நான் உன் வாழ்க்கையை புதிய மனிதர்களுக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் தயாராக்கிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் உன் உள்ளத்தில் ஒரு காரணமில்லாத நம்பிக்கை உருவாகலாம். வெளியிலிருந்து எல்லாம் சரியாக தெரியாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எல்லாம் சரியாகும் என்று சொல்ல ஆரம்பிக்கலாம். அந்த குரல் சாதாரணமான ஒன்று அல்ல. அது என் குரல். மனிதன் முழுமையாக இருளில் இருக்கும்போது கூட அவன் உள்ளத்தில் ஒரு சிறிய ஒளி இருக்கும். அந்த ஒளிதான் அவனை முன்னே நடத்தும். அந்த ஒளியை கைவிடாதே. இப்போது இந்த செய்தியை கேட்கிற நீ ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார். கடந்த சில நாட்களில் உன் மனதில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது என்று உனக்கு உணர்வு ஏற்பட்டதா? பழைய பயங்கள் மெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறதா? உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் வரப்போகிறது என்று உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை எழுகிறதா? அப்படியானால் கீழே கமெண்டில் நல்ல மாற்றம் வருகிறது என்று எழுது. அது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். இன்னும் ஒரு அறிகுறியை நான் சொல்லுகிறேன். சில நேரங்களில் பழைய பிரச்சனைகள் திடீரென்று முடிவடைய ஆரம்பிக்கும். நீ நீண்ட நாட்களாக சுமந்திருந்த ஒரு கவலை திடீரென்று குறைந்து போகலாம். ஒரு கதவு திடீரென்று திறக்கலாம். ஒரு வாய்ப்பு எதிர்பாராத விதமாக உன் வாழ்க்கையில் தோன்றலாம். அப்போது நீ புரிந்து கொள்வாய், இது சாதாரண சம்பவம் அல்ல என்று. அந்த தருணங்களில் என் கரம் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கும். நீ இன்னும் ஒரு விஷயத்தை நினைவில் வை. பெரிய மாற்றங்கள் அமைதியாக ஆரம்பிக்கும். அது ஒரு நாள் திடீரென்று முழுமையாக வெளிப்படும். இன்று சிறியதாக தோன்றும் அந்த மாற்றம் நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக மாறும். அதனால் பொறுமையாக இரு. நம்பிக்கையை விடாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கை ஒளி மெதுவாக ஒரு பெரிய வெளிச்சமாக மாறும். என் அன்பு குழந்தையே, இந்த செய்தி உன் மனதில் ஒரு உறுதியை கொடுக்கிறது என்று உணர்ந்தால் இந்த வீடியோவை லைக் செய். மேலும் இந்த செய்தியை இன்னும் பலருடன் பகிர்ந்து கொள். ஏனெனில் உன்னைப் போலவே இன்னும் பலர் இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். உன் ஒரு செயல் அவர்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தரலாம். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை கவனமாக பார். சில சிறிய நிகழ்வுகள் கூட பெரிய அர்த்தத்தை கொண்டிருக்கலாம். நீ நடந்து கொண்டிருக்கும் இந்த பாதை சாதாரண பாதை அல்ல. அது ஒரு தெய்வீக வழிநடத்தல். அந்த பாதையில் நீ தொடர்ந்து நடந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய மாற்றத்தை நீ கண்டே தீர்வாய். ஏனெனில் அந்த மாற்றத்தை உருவாக்குகிறவன் நான் சிவன். என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு இந்த செய்தியின் இறுதி வார்த்தைகளை சொல்லப் போகிறேன். நீ இதுவரை கேட்ட வார்த்தைகள் வெறும் கதையாக அல்ல. அவை உன் வாழ்க்கையை நினைவூட்ட வந்த உண்மைகள். நீ இந்த பூமியில் ஒரு காரணத்திற்காக பிறந்தவன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவமும் உன்னை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராக்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் நீ அனுபவித்த கஷ்டங்கள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை. அவை உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றியிருக்கிறது. நீ விழுந்த தருணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் எழுந்திருக்கிறாய். அந்த தைரியம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த தைரியத்தை நான் உனக்குள் வைத்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இப்போது ஒரு புதிய காலம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது. நீ நீண்ட நாட்களாக சுமந்திருந்த அந்த கவலைகள் மெதுவாக விலகப் போகிறது. உன் மனதில் இருந்த அந்த பயங்கள் குறையப் போகிறது. நீ இழந்தது போல தோன்றிய பல விஷயங்கள் மீண்டும் உன் வாழ்க்கையில் திரும்பி வரலாம். சில கதவுகள் திறக்கலாம். சில புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரலாம். சில புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரலாம். அது அனைத்தும் தற்செயலாக நடக்காது. அது உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தும் மாற்றத்தின் ஒரு பகுதி. இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக உன் உள்ளத்தில் கேள்.
நீ கடந்த காலத்தில் எத்தனை தடைகள் இருந்தாலும் இன்னும் இங்கே இருக்கிறாயல்லவா? அதுவே ஒரு சாட்சி. பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் அவை உன்னை முழுமையாக உடைக்க முடியவில்லை. ஏனெனில் உன்னை தாங்கிய ஒரு தெய்வீக சக்தி இருந்தது. அந்த சக்தி நான்தான். சில நேரங்களில் நீ என்னை மறந்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை. உன் ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இனிமேல் ஒரு விஷயத்தை நினைவில் வை. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பயப்படாதே. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் முன் செல்லும் பாதையில் நான் இருக்கிறேன். நீ விழுந்தால் எழுப்ப நான் இருக்கிறேன். நீ சோர்ந்தால் தாங்க நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையின் இருள் அதிகமாக தெரிந்தாலும் அந்த இருளின் பின்னால் ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது. அந்த விடியல் மிகவும் அருகில் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை எழுகிறது என்று உணர்ந்தால் கீழே கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுது. அது ஒரு மந்திரம் மட்டும் அல்ல. அது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை வரவேற்கும் ஒரு அழைப்பு. அந்த வார்த்தையை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் மனம் இன்னும் உறுதியாகும். உன் நம்பிக்கை இன்னும் வலிமையாகும். என் அன்பு குழந்தையே, இந்த செய்தி உன் மனதில் ஒரு அமைதியை கொடுத்திருந்தால் இந்த சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய். அது இந்த செய்தி இன்னும் பலரிடம் சென்றடைய உதவும். ஏனெனில் இந்த உலகத்தில் உன்னைப் போலவே இன்னும் பலர் ஒரு தெய்வீக வார்த்தையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நம்பிக்கை தேவை. இந்த ஒளி அவர்களையும் சென்றடையட்டும். இப்போது நான் உனக்கு என் ஆசீர்வாதத்தை தருகிறேன். உன் வாழ்க்கையில் அமைதி நிலைக்கட்டும். உன் மனதில் நம்பிக்கை எப்போதும் வாழட்டும். உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகட்டும். உன் முயற்சிகளில் வெற்றி மலரட்டும். உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும். உன் பாதையில் வரும் தடைகள் அகன்று போகட்டும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக மாறட்டும். இனிமேல் தைரியமாக முன்னேறு. கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. எதிர்காலத்தை பயந்து பார்க்காதே. இன்றைய நாளை நம்பிக்கையோடு வாழ். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களை நீயே கண்டு ஆச்சரியப்படுவாய். ஏனெனில் உன் வாழ்க்கையை வழிநடத்துகிறவன் நான் சிவன். இந்த செய்தி உன் மனதில் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். மேலும் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அனைவரும் கீழே கமெண்டில் பக்தியுடன் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆற்றலை உருவாக்கும்.